என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே என் வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் நாம் எதை பற்றி தியானிக்கப் போகிறோம் என்று பார்த்தோமானால், யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு அருமையான பைபிள் வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலங்காதே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேரோட பிரச்சனையே இது தான். இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலங்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு பய உணர்வு, அந்த கலக்கம், ஒரு ஃப்யூச்சரை பற்றின பயம், அச்சம், இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா கலங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தான் தனியாக இருக்கோம், நமக்கு கூட யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அடிக்கடி வரும். இப்போ நிறைய பேருக்கு வரும். மேரேஜ் ஆனவங்களுக்கும் சரி, ஆகாதவங்களுக்கும் சரி, வயசானவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இந்த எண்ணம் வந்து இருக்கும். நம்ம தனியாக இருக்கோம், நமக்குன்னு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, நமக்குன்னு ஒரு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இந்த பலரோட வாழ்க்கையில் இது ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை. பயம், கலக்கம், ஃப்யூச்சரை பற்றின அச்சம், இது எல்லாமே. அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, நிறைய பேருக்கு வேலையை பற்றின கவலை இருக்கும். அடிக்கடி இப்போ நல்லா படித்து முடிச்சிருப்பாங்க, ஆனால் வேலைக்கு போக முடியாமல் இருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரைவேட்டில் ஒரு பெர்மனெண்ட் வேலையாக இருக்கட்டும், அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குடும்ப பிரச்சனை. அதாவது வீட்டில் நமக்கு அடிக்கடி பிரச்சனை வருது, அப்பா அம்மாக்குள்ளே சண்டை வருது, அப்பா தண்ணி அடிச்சுட்டு சண்டை போடுறாங்க, இல்லை கடன் பிரச்சனை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, உடல்நலம் பிரச்சனை. இது வந்து நிறைய பேருக்கு வருது. லேசாக அதிகமாக சளி இருந்தாலே, ஐயோ நம்ம உடம்புக்கு என்ன ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு தலைவலி இருக்குனாலே, ஐயோ நமக்கு தலையில் ரொம்ப வலிக்குது, அப்போ நமக்கு வேறு எதுவும் பெரிய வியாதி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பயம் வந்து நம்மளை வந்து சூழ்ந்துக்கிடுறது. அடுத்து ஒரு எதிர்காலத்தை பற்றின ஒரு பெரிய குழப்பம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். நாளைக்கு என்ன செய்யும், நாளைக்கு இதை சமாளிச்சிருவோமா, நாளைக்கு கடன்காரனை சமாளிச்சிருவோமா, நாளைக்கு இந்த வேலையை நம்ம முடிச்சிருவோமா, நாளைக்கு நம்ம காலையில் எந்திரிச்சிருவோமாங்கிறதே நம்ம கையில் இல்லை. ஆனால் நம்ம வந்து எல்லாத்துக்கும் நாளைக்குன்னு நினச்சி, நாளையை நினச்சி ரொம்ப பயப்படுறோம். இந்த நிலைமையில தான் தேவன் நமக்கு சொல்கிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலங்காதே, தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா விசுவாசிக்கணும். இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் தான், அதாவது கர்த்தர் வந்து நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம பயப்படண்டாம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம விசுவாசித்தா மட்டும்தான் நமக்கு உண்டான இந்த பயம், குழப்பம், அச்சம் எல்லாமே நம்ம விட்டு நீங்கும். அது மட்டும் இல்லாமல், நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் வந்து ஏசப்பா கூட இருக்கீங்கங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களை வந்து நிறைய பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து தப்பாக கெஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். நீங்கள் செய்யாத தப்புக்கே நிறைய பேர் வந்து இப்போதைக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க, தனிமையில் அழுதுகிட்டு இருப்பீங்க. ஆனால் எதையுமே நினச்சி கவலைப்படாதங்க, கலங்காதங்க, கர்த்தர் வந்து உங்கள் கூடயே இருக்கிறார். இப்போ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து நமக்கு கட்டளை இடுகிறார். அதாவது கலங்காதே, தேவன் உனக்கு கட்டளை இடுகிறார். இதான் நம்ம பார்க்க போகிற மொதல் பாயிண்ட். இது வந்து ஒரு ஆலோசனை இல்லை, தேவன் வந்து கட்டளையாகவே சொல்கிறாரு. அதாவது அவர் வந்து பைபிள்லே, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, அதாவது நீ வந்து கலங்காமல், என்னுடைய சக்தியில் நீ கலங்காமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து நம்ம யோசிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் நம்ம விசுவாசமாக இருக்கோமா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் நம்ம நம்பிக்கை வைக்கோமா அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஏன்னா நீ வந்து கலங்காத, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் வந்து உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நீ அதை விசுவாசிக்காமல் இன்னும் தனியாக இருக்கேன், நான் பயமாக இருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ கலங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னா, அப்போது நீ வந்து கர்த்தரை வந்து விசுவாசிக்கலை அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் முதல்ல கர்த்தர் மேலே, கர்த்தரோட வாக்குத்தத்தத்து மேலே விசுவாசத்தை வைங்க. வந்து தேவன் வந்து நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கல, கட்டளையாகவே கொடுத்துருக்காரு. அதுக்கு பயப்படாத, கலங்காத, திகையாதே, நான் உன் கூட இருக்கிறேன். அப்போ வந்து தேவன் வந்து கட்டளை இடுகிறார். நமக்கு வந்து கலங்காதே அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து கட்டளை இடுகிறார். அப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன் நம்ம கலங்காமல் இருக்கணும் அப்படிங்கிற தேவன் வந்து என்ன காரணத்தை சொல்கிறார், அதாவது ஏன் நம்ம கலங்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு தேவன் வந்து நமக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம எங்கே போனாலும் சரி, இப்போ வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்துருப்போம், வேலைக்கு போவோம், இல்லை ஏதாவது ஒரு ஊருக்கு போவோம்,
அப்படிங்கிற இடத்துல எல்லாமே கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறாருங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு விசுவாசிக்கணும். நீ போகும் வழியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்ன்னு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. எல்லாருமே என்னது நியூ இயர் அன்னைக்கு சரி, இல்லை மாதம் ஃபஸ்ட்லேயும் சரி வாக்குத்தத்தத்தை வாங்குகிறோம், பைபிளுக்குள்ள தூக்கி வச்சிடுறோம். ஆனால் அதை நம்ம விசுவாசிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் ஒரு 80% வந்து விசுவாசிக்காமல் தான் இருப்பாங்க. நமக்கு சொல்லியிருக்காரு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த பைபிளோட வாக்குத்தத்த வசனத்தை யாரெல்லாம் டெய்லி சொல்லி சொல்லி ப்ரேயர் பண்ணுறா அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப ரேர் தான். அதாவது நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஒருத்தனாக போகலை, நீ தனியாகவே போகலை. நீ வந்து தனியாக இருந்தால் மட்டும்தான் பயப்படணும். ஆனால் கர்த்தர் உன் கூட இருக்கிறதுனால நீ தனியாக இல்லை. இதை முதல்ல நீங்கள் விசுவாசிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நீ தோல்வி அடைய விடப்பட மாட்டாய். அதாவது நீ வந்து தனியாகவே போராடி தோக்கலை, நீ கண்டிப்பாக தோல்வி அடைய மாட்ட, நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறாரு. சில நேரம் நம்ம வந்து மனுஷங்க வந்து விட்டுட்டு போகலாம். ஒரு கேமாக இருக்கட்டும் சரி, இல்லை ஒரு வேலையாக இருக்கட்டும் சரி, இல்லை நம்ம எங்கேயாவது போகிறோம்னாலும் நம்மளை வந்து சில சமயம் மனுஷர்கள் வந்து பாதியிலே விட்டுட்டு போகலாம். ஆனால் நம்ம தேவன் வந்து கடைசி வரை நம்ம கூடவே இருப்பார். அவர் வந்து ஒரு நாளுமே விட்டுட்டு போக மாட்டார். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எது நினச்சுமே கலங்கக்கூடாது. எங்கே போனாலும் நம்ம கர்த்தர் வந்து நம்ம கூடவே இருக்கிறாருங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கர்த்தர் வந்து நமக்கு கட்டளை இடுறார், கலங்காதே அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுறாரு இந்த வசனத்தில். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம எதுக்கு கலங்கக்கூடாதுங்கிற காரணத்தையும் கர்த்தர் சொல்கிறார். அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா, தேவன் உடன் இருக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கன்னா, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வந்து வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம காலையில் எந்திரிக்கிறதே கர்த்தருடைய கிருபை தான். ஏன்னா இப்போ நாளை வந்து நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே காமனாக சொல்லும்போது. இப்போ நைட்டு படுக்கிறோம் அப்படின்னா காலையில் கண்முழிக்கிறது வந்து கர்த்தருடைய கிருபை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரச்சனையில் எல்லார் வாழ்க்கையிலையுமே பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வந்து வாழ்க்கையே இல்லைன்னு அப்படி சொல்லணும். ஆனால் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனையிலையும் நம்ம யாரை கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத ஃபீல் பண்ணணும். அப்படின்னா தேவன் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணணும். நீ கண்ணீர் விட்டால் அவர் பார்க்கிறார், நீ ஜெபித்தால் அவர் கேட்கிறார், நீ விழுந்தால் அவர் கை தூக்கி எழுப்புகிறார். இதை தான் நம்ம பைபிள் வந்து நமக்கு சொல்லுது. அவர் வந்து கரம் பிடித்து நடத்துவார். நீ வந்து கண்ணீர் விட்டு நைட்டு கதறதா யாருக்குமே நம்ம கண்ணீர் வந்து தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா கவலைப்படாத, கர்த்தர் ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கார். அடுத்து பார்த்தோன்னா, நீ வந்து உன்னோட விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தர்கிட்ட நீ ஜெபத்தின் மூலமாக சொல்லிக்கிட்டே இருக்கிற, ஆனால் யாருமே கேட்கல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாத, அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அடுத்து நீ இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல வாழ்க்கையிலையும் சரி பல சர்க்கிள்களை சந்திக்கலாம், இல்லை போகிற வழியிலையும் ஏதாவது கீழே விழுற மாதிரி இருந்தாலும் கர்த்தர் உன் கூட இருக்கிறார், அவர் ஒன்றை எழுப்புவாருங்கிறத நீ விசுவாசிக்கணும். அவர் வந்து நம்மளை கரம் பிடித்து நடத்துகிறார். அதனால் நம்ம வந்து பயப்படவும் கலங்கவும் எப்போவுமே கூடாது அப்படிங்கிறத கர்த்தர் நமக்கு திருப்பியும் வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்குது. அதாவது பயம் வந்தால் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மைண்டில் உடனே உங்கள் மைண்டுக்கு வர்றது என்ன தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பயம் வருது அப்படின்னா கர்த்தர் என்னோட இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும், சொல்லணும். நீங்கள் கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கனாலே உங்களுக்கு தனியாக ஒரு தைரியம் வந்துடும். அடுத்து பிரச்சனை வந்தால் அதை ஃபேஸ் பண்ணுறது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கூட இருக்கிற தேவனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பணும். நீங்கள் வந்து நான் தனியாள் இல்லை, நான் தனியாக போராடலை, கர்த்தர் வந்து என் கூட இருக்கிறாரு, அதனால் நான் 2 பேருமா சேர்ந்து போராடி என் பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விசுவாசிக்கணும். அடுத்து ஜெபத்தில் நிலைத்திருங்க. நீங்கள் வந்து ஜெபம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, சிலரோட விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது, சிலரோட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். ஆனால் எல்லார் ஜெபத்தையுமே, எல்லா விருப்பங்களையுமே, எல்லா வேண்டுதலையுமே கர்த்தர் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கார். ஆனால் அவரோட சித்தம் எதுவோ அதை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவார். இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிடணும் கண்டிப்பாக. இது வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் பொருந்தும். எல்லார் வாழ்க்கையிலையும் வந்து தேவன் வந்து ஒரு சித்தத்தை வச்சுருப்பார், அதை தான் அவர் நிறைவேற்றுவார். அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கணும். நீங்கள் வந்து விருப்பங்களையும் வேண்டுதலையும் சொல்லும் போதே, ஏசப்பா இது வந்து என்னோடய விருப்பம், என்னோடய வேண்டுதல், ஆனால் உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க, இதை மட்டும் சொல்லி முடிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நான் இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா, கலங்காதே. நம்ம வந்து தனியாளாக இல்லை. நம்ம வந்து இன்னொரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம தனியாக இல்லை. நீ தனியாக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னா இந்த வார்த்தை வந்து உனக்கான வார்த்தை தான். நீ வந்து கலங்காதே, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாரு. இந்த வார்த்தைகள் வந்து நம்ம விசுவாசித்து கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சாலே நமக்கான தைரியம் வந்து நம்மளை தேடி வந்துடும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, என் பயங்களையும் கலக்கங்களையும் உமக்கு கொடுக்கிறேன். என் பிரச்சனைகளையும் என்னுடைய விருப்பங்களையும் என்னுடைய வேண்டுதல்களையும் உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன்.
நீங்கள் என்னோடு கூட இருக்கீங்க, என் கூடவே நடக்கு